முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் ஒருவரை இழக்கப் போகின்றாய். அதே சமயத்தில் ஒருவரை பெறப்போகின்றாய். யாரை இழக்கப் போகின்றாய்? யாரை பெறப்போகின்றாய்? உன் அப்பா நான் சொல்கின்றேன், இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. உனக்கான நல்ல காலம் வராதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கான நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. என் மீது நீ வைத்த நம்பிக்கையால் நான் உனக்கு அனைத்தையும் நல்லதாக தர வேண்டும் என்று நினைத்து விட்டேன். நீ என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதால் வேண்டி கேட்ட அனைத்தையும் உனக்காக நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். காலம் மாறும் தங்கமே. நீ நடந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய நிலையை வைத்து வேதனைப்படுகின்றாய். வம்சாவளி நலனை நினைத்து வேதனை கொள்கின்றாய். வாழ்க்கையில் பலவற்றை இழந்துவிட்டு தவித்து கொண்டிருந்தாய். உன்னை பார்த்து சிரித்தவர்கள் அத்தனை பேரும் வியக்கும் வண்ணம் நீ நிச்சயமாக உயர்வாய். பல கஷ்டங்களை தாங்கி கொண்டு போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உன்னுடைய சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தும் முடிந்து விட்டது தங்கமே. நீ ஒன்றை இழக்கப் போகின்றாய். அதாவது ஒருவரை இழக்கப் போகின்றாய். அதில் உன் அருகிலேயே இருந்து உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருந்த ஒரு நபரை உன்னை விட்டு நான் நிரந்தரமாக பிரிக்கப் போகின்றேன். அந்த பிரிவினால் நீ மன உளைச்சலுக்கு கூட ஆளாகலாம். ஆனால் அந்த பிரிவை நீ கூடிய விரைவில் நல்லது என்று புரிந்து கொள்ளும் நிலை வரும். அவர் உன் அருகிலேயே இருந்து உன்னை எப்படியெல்லாம் பழிவாங்குவது, நீ கஷ்டப்படுவதை எப்படி பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் என்பது எனக்குத்தான் தெரியும். அதனால்தான் நீ அந்த ஒருவரை இழக்க நேரிட போகின்றது. அவரின் உண்மையான குணம் உனக்கு தெரியாததால் இச்சமயத்தில் நீ வருந்துவாய். ஆனால் அந்த பிரிவு கூட நல்லதுதான் என்பதை காலம் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும். அதே போல ஒரு புது உறவை நீ பெறப்போகின்றாய். உன்னையே சுற்றி சுற்றி அந்த ஒரு உறவு வந்து கொண்டிருக்கின்றது. உன்னை எப்படியாவது வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ள வேண்டும், உன்னுடன் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்று ஒருவர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரின் அடையாளமே உனக்கு தெரியவில்லை. அவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பது உனக்கு புரியவில்லை. நீ எப்பொழுதும் போல இயல்பாக அவருடன் பேசி கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த புது உறவால் உன் வாழ்க்கையே மாறப்போகின்றது. நீ அந்த உறவுடன் ஏற்படுத்தும் நட்பினால் நீ அளவற்ற மகிழ்ச்சியை சந்திப்பாய். பின்பு அவரே உனக்கு வாழ்க்கை துணையாக வந்து வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை பெறுவாய். ஒருவரை இழப்பதினால் உனக்கு ஏற்படும் கஷ்டங்கள் உன்னை விட்டு தொலைந்துவிடும். ஒருவரை பெறுவதால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை பெறுவாய். நான் கொடுப்பதை வைத்துக்கொண்டு நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இரு தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.